அவிழ்த்து விடுங்கள் அப்படிங்கிறார். போய் அவனுடைய துணிகளை எல்லாம் அவிழ்த்து விடும்போது ஜீவன் உள்ளவனாய் லாசரு எழுந்து நிற்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அற்புதம் பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. நாம் பேசுகிற அந்த வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற ஜீவன் அந்த வார்த்தையில இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இயேசு லாசரை வெளியே வான்னு சொன்னது வெறும் வார்த்தை தான். அந்த வார்த்தை மரித்த அந்த சரீரத்தை உயிரோடு கூட வெளியே கொண்டு வந்தது பாருங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீர்களானால் மரித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, மரித்திருக்கிற உங்களுடைய பொருளாதாரம், மரித்திருக்கிற உங்கள் சரீர ஆரோக்கியம், மரித்திருக்கிற உங்கள் குடும்ப சமாதானம் எல்லாம் எழுப்பி வருவதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும், வல்லமை வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். திக்கற்ற அந்த குடும்பத்துக்கு அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு இப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை செய்தார். மரித்த அந்த லாசருவை உயிரோடு எழுப்பி அவனுடைய சகோதரிகளிடத்தில் ஒப்பு கொடுத்தார்.